முழுமையாக வழங்கப்பட்டுள்ளன என்பதை முதலிலே உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். திருக்குர்ஆனுடைய விரிவுரை என்ற தலைப்பிலே முக்கியமான சில அத்தியாயங்களை தேர்வு செய்து அந்த அத்தியாயங்களுக்குரிய விளக்கங்களை எல்லாம் ஒரு ரமலான் மாதம் முழுமையாக நாம் வழங்கியிருக்கிறோம். அதே போல ஒரு மனிதன் மரணத்திற்கு பிறகு என்னவாகிறான், மரணிக்கிற நேரத்தில் அவனுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், மரணத்திற்கு முன்னால் செய்ய வேண்டிய தயாரிப்புகள் என்ன, மறுமை, கபரு, சொர்க்கம், நரகம் உள்ளிட்ட இந்த அம்சங்களை எல்லாம் உள்ளடக்கி மரணத்திற்கு பின் என்ற ஒரு தலைப்பின் கீழே ஒரு ரமலானிலே தொடராக நிகழ்ச்சியை நம்ம வழங்கினோம். அதே போல ஈமானின் கிளைகள் என்ற தலைப்பில் அல்லாஹ்வை நம்புதல், வானவர்களை நம்புதல், வேதங்களை நம்புதல், இறுதி நாளை நம்புதல், விதியை நம்புதல், தூதர்களை நம்புதல், இந்த நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் அதில் உள்ள அனைத்து சட்டங்களையும் கொள்கைகளையும் உள்ளடக்கி ஈமானின் கிளைகள் என்ற தலைப்பில் ஒரு ரமலானில் முழுமையான விளக்கத்தை நம்ம வழங்கி இருக்கிறோம். அதே போல ஏகத்துவமும் எதிர்வாதமும், அதாவது ஏகத்துவ கொள்கையை நம்ம சொல்கிறோம், ஆனால் முஸ்லிம்களில் உள்ள சில மார்க்க அறிவில்லாத போலி அறிஞர்கள் ஏகத்துவத்துக்கு எதிரான தர்கா வழிபாடு, தாயத்து, தட்டு, தகடு, கொடிமரம், கூடு இதையெல்லாம் நியாயப்படுத்துவதற்காக சில பொய்யான வாதங்களை எல்லாம் வைக்கிறாங்க. அப்ப அந்த வாதங்கள் எப்படி பொய்யா இருக்குதுங்கிற விவரங்களையும் மக்களுக்கு சொல்லணும் என்பதற்காக ஏகத்துவமும் எதிர்வாதமும் என்ற தலைப்பில் ஏகத்துவத்துக்கு எதிராக மாற்று கருத்து உடையவங்க எடுத்து வைக்கிற எல்லா வாதங்களுக்கும் விளக்கம் சொல்லும் வகையில் அந்த தலைப்பிலையும் நம்ம ஒரு நிகழ்ச்சியை வழங்கி இருக்கிறோம் ரமலான் முழுவதும். அதே போல இஸ்லாத்தின் தனிச்சிறப்புகள், பிற மதங்களிலும் பிற சித்தாந்தங்களிலும் இல்லாத பல சிறப்புகள் இஸ்லாத்தில் மாத்திரமே காணப்படுகின்றன. அந்த சிறப்புகளை இஸ்லாத்தை பின்பற்றுகிற நாமே அறியாதவர்களாக இருக்கிறோம். அதை விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தின் தனிச்சிறப்புகள் என்ற தலைப்பில் எந்தெந்த வகையிலெல்லாம் இஸ்லாம் சிறந்து விளங்குகிறது என்பதை விளக்குற விதமாக அதையும் ஒரு ரமலான்ல நம்ம என்ன விளங்கி இருக்கிறோம். அதே மாதிரி தனித்து விளங்கும் இஸ்லாம், அது தனி சிறப்பு என்றால் சிறப்புகளாக இருக்கும். தனித்து விளங்கும் இஸ்லாம்ங்கிற ஒரு தலைப்பில் இதே போன்ற இஸ்லாத்தினுடைய சில தனித்தன்மைகளையும், இஸ்லாம் எப்படி உண்மையான மார்க்கமாக இருக்குது என்ற விவரங்களையும், இஸ்லாம் எப்படி அறிவியலை அன்றைக்கே போதித்திருக்கிறது என்ற உண்மைகளை எல்லாம் விளக்குற விதமாக தனித்து விளங்கும் இஸ்லாம்ங்கிற தலைப்பிலையும் ஒரு நிகழ்ச்சியை நம்ம நடத்தி இருக்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து சில செய்திகள் அறிவிக்கப்பட்டு நாளை நடக்கிறது எல்லாம் முன்னறிவிப்பா கொஞ்சம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அந்த ஞானத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஆனால் சில எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கப்பட்டார்கள். அந்த மாதிரி அவர்கள் என்னென்னவெல்லாம் முன்னறிவிப்புகளாக சொன்னார்கள், அந்த முன்னறிவிப்புகள்ல என்னென்னவெல்லாம் இதுவரைக்கும் நிறைவேறி இருக்கிறது, அப்பவே என்ன நிறைவேறி விட்டது, இப்ப சமகாலத்தில் என்ன நிறைவேறி கொண்டிருக்கிறது, இந்த விவரங்களை எல்லாம் தொகுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகள் என்ற தலைப்பிலையும் ஒரு தொடரை நம்ம நடத்தி இருக்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மரணத்திற்கு பிறகு இந்த சமுதாயம் பல கூறுகளாக பிளவுபட்டு போவார்கள். குறிப்பாக 73 கூட்டங்களாக இவர்கள் பிளவுபடுவார்கள். அதுல ஒரு கூட்டம் தான் சரியான கூட்டம், 72 கூட்டம் வழிகட்ட கூட்டம், நரகத்திற்கு செல்லக்கூடிய கூட்டம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அந்த 72 கூட்டம் எது? ஒவ்வொரு வழிகட்ட கூட்டத்தாரும் நாங்க தான் அந்த ஒரு கூட்டம், நேர்வழி பெற்ற ஒரு கூட்டம், சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு கூட்டம் என்று வாதிடுகிறார்கள். அது சரியா? உண்மையில் அந்த ஒரு கூட்டங்கிறது யாரைத்தான் குறிக்கும்? அந்த 72 கூட்டம் எப்படி தோன்றியது, என்னென்ன வகையில் என்னென்ன காரணத்திற்காக இப்படி பல பிரிவுகளாக ஆனார்கள் என்பதை ஏறத்தாழ ஹிஜ்ரி 200 ஆண்டுகள் வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திலிருந்து ஹிஜ்ரி 200 வரைக்கும் என்னென்ன கூட்டங்கள் எல்லாம் என்னென்ன காலத்தில் என்னென்ன கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு துவங்கின, அவை எப்படியெல்லாம் அது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தன என்பதை எல்லாம் விளக்குகிற விதமாக
அந்த 72 கூட்டத்தினர் யார் அப்படிங்கிற தலைப்புல ஒரு ரமலான் மாதம் முழுவதும் தொடராக செய்திகளை நம்ம வழங்கி இருக்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் பல நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். அந்த நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பேர்ல நபிமார்கள் வரலாறு என்கிற பெயர்ல நிறைய பொய்களையும் கட்டுக்கதைகளையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். நபிமார்களுடைய வரலாறாக இல்லாத பொய்களை எல்லாம் வரலாறு என்ற பெயரிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள், மேடைகளிலே உரையாற்றி வருகிறார்கள். அப்ப நபிமார்களுடைய வரலாறு என்பது குர்ஆனில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போதனைகள்ல இருந்தும் தான் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். இதை கவனத்தில் கொண்டு ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் அடிப்படையில் திருக்குர்ஆனில் சொல்லப்பட்ட விவரங்களின் அடிப்படையில் அனைத்து நபிமார்களுடைய குர்ஆனில் கூறப்பட்ட பெயர் கூறப்பட்ட நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் தொகுத்து நபிமார்கள் வரலாறுங்கிற தலைப்புல அதையும் ஒரு ரமலான் மாதம் முழுவதும் நம்ம நடத்தி இருக்கிறோம். அதே போல இஸ்லாத்தின் பெயரால் நிறைய பொய்களையும் கட்டுக்கதைகளையும் மக்கள் மத்தியில உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவங்க பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அதுல குர்ஆன்ல இல்லாத, நபிகள் நாயகம் சொல்லாத, இஸ்லாத்தினுடைய முக்கியமான அடிப்படைகளை எல்லாம் தகர்க்கக்கூடிய பல சம்பவங்களை பெரியார்கள், நாதாக்கள், மகான்கள் என்கிற பெயர்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படியெல்லாம் தவறாக இருக்கிறது என்பதை எல்லாம் சொல்ற மாதிரி கட்டுக்கதைகள், இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள்ங்கிற தலைப்பிலையும் கூட ஒரு ரமலான்ல நம்ம நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறு சம்பந்தமாகவும் ஒரு முழுமையான ஆதாரபூர்வமான நூல்கள் குறைவாகத்தான் இருக்கிறது. அவங்களுடைய வரலாறுகளையும் இல்லாத விஷயங்களை தான் வரலாறு என்று மக்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறை தலைப்பாக எடுத்துக்கொண்டு அவங்களுடைய, அதாவது மதீனா பத்ரு போர் வரை என்று நினைக்கிறேன், அது வரைக்கும் ஒரு ரமலான் மாதத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறை நம்ம அதையும் ஒரு தொடராக கொடுத்திருக்கிறோம் ஒரு ரமலான் முழுவதும். அதே போல சென்ற வருடம் இஸ்லாம் கூறும் பொருளியல் என்கிற தலைப்புல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும், அது வட்டியா இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், விவசாயமாக இருந்தாலும், ஜக்காத்து சதக்கா போன்றதா இருந்தாலும், பொருளாதாரத்தை திரட்டுவதாக இருந்தாலும், செலவழிக்கிறதா இருந்தாலும், நவீன காலத்தில் ஏற்படக்கூடிய ஷேர் மார்க்கெட்டு, எம்எல்எம் என்று சொல்லக்கூடிய மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய சங்கிலி தொடராக செய்யக்கூடிய பித்தலாட்டம், இந்த விஷயங்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு உகந்தது தானா, இதெல்லாம் நம்ம செய்யலாமா, இந்த விவரங்களை எல்லாம் ஏறக்குறைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும், எல்லா ஹலால் ஹராமுகளையும் உள்ளடக்கிற விதமாக அப்ப இஸ்லாம் கூறும் பொருளியல்ங்கிற தலைப்பின் கீழே பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் சென்ற ரமலான் மாதத்தில் நம்ம நடத்தி இருக்கிறோம். சில வருடங்கள்ல 2 தொலைக்காட்சிகள்ல கூட நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறோம். அப்படி நடத்தக்கூடிய நேரத்தில் பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படிங்கிற தலைப்பு இன்னொரு தொலைக்காட்சியில ஒளிபரப்புக்கு ஒரு நேரத்தில் 2 நடக்கும். ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து பெயர் வைக்கிறது, சுன்னத்து பண்றது, கல்யாணம் பண்றது, வயசுக்கு வர்றது, ட்ரெஸ் போடுறது, மொட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி அந்த விஷயங்கள்ல இருந்து மரணிக்கிற வரைக்கும் மனித வாழ்க்கையில உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் உள்ளடக்கிய விதமாக பிறப்பு முதல் இறப்பு வரை அதையும் நம்ம ஒரு ரமலான்ல போனஸாக இன்னொரு தொலைக்காட்சியில அது கூட நடத்தி இருக்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறுகளை நிறைய நூல்களில் எழுதி இருந்தாலும் அவங்கள அவங்களுடைய கேரக்டரை தெளிவாக சொல்லக்கூடிய வகையில் ஒரு நூல் இல்லாத ஒரு குறையாக இருந்தது, அந்த செய்தி மக்களுக்கு வராமல் இருந்தது. இதை கவனத்தில் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மனிதர்கள்ல இருந்து எப்படியெல்லாம் ஒரு சிறந்த நற்பண்புகள் கொண்டவர்களாக இருந்தார்கள், எவ்வளவு பெரிய மாவீரராக இருந்தார்கள், தியாகியாக இருந்தார்கள், நெஞ்சுறுதி படைத்தவர்களாக இருந்தார்கள், அஞ்சா நெஞ்சத்தோடு இருந்தார்கள், பொருளுக்கு ஆசைப்படாதவர்களாக உலகத்தில் பற்றற்றவர்களாக இருந்தார்கள், அது மாதிரி நேர்மையானவர்களாக இருந்தார்கள், சொந்தம் பந்தத்துக்காக வளைந்து கொடுக்காதவர்களாக இருந்தார்கள், கொள்கையில காம்ப்ரமைஸ் பண்ணாதவர்களாக இருந்தார்கள், எவ்வளவு பெரிய வறுமை வாட்டிய போதும் அதுக்காக வேண்டி கலங்காதவர்களாக இருந்தார்கள், அவங்க நாணயம் நேர்மை எதுலையுமே அப்பளுக்கு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் விளக்குகிற விதமாக மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிற தலைப்பிலையும் வேற ஒரு தொலைக்காட்சியில 2 தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்தும் பொழுது இதையும் நம்ம கொடுத்துருக்கிறோம். இப்படி நம்ம ஒவ்வொரு ரமலான்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா
அதாவது துண்டு துண்டாக பல தலைப்புகளை சொல்வதற்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட தலைப்புல ஓரளவுக்கு எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை ஒரு தலைப்புல நிறைய விஷயங்கள் கிடைச்சிரும். அந்த ஒரு அந்த ஒரு சிறப்பு தன்மைக்காக வேண்டித்தான் இந்த மாதிரி நம்ம தலைப்புகளை தேர்வு செய்து நம்ம கடந்த ரமலான்களில் நம்ம நடத்தி வந்திருக்கிறோம். அதே போல இந்த ஆண்டு இந்த ரமலான் மாதத்தில் ஒரு தலைப்பை நம்ம தேர்வு செய்திருக்கிறோம். அது என்ன தலைப்பு? மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள். இது இந்த ஒரு தலைப்பை நம்ம தேர்வு செஞ்சிருக்கிறோம். அப்ப மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மை என்று சொன்னா இந்த தலைப்பு என்ன என்பதை நம்ம முதல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இஸ்லாம்ங்கிறது சில கொள்கைகளையும் சில கோட்பாடுகளையும் சில சட்டத்திட்டங்களையும் கொண்டதாக இருக்கிறது. இந்த இஸ்லாத்தில் உள்ள எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இதை நம்ம கடைப்பிடிக்கிறதுக்கான நன்மை மறுமையில் தான் நம்ம எதிர்பார்க்க வேண்டும். இப்ப நம்ம தொழுகிறோம் என்றால் உலகத்தில் ஏதாவது கிடைக்கிறதுக்கா? இல்லை. இப்ப நம்மளால நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னால் நோன்பு வச்சா ஏதாவது ஆதாயம் கிடைக்கும், அதுக்காக நம்ம நோன்பு வைக்கிறோம்? கண்டிப்பா கிடையாது. இந்த உலகத்தில் செய்கிற திக்ர்கள், தஸ்பீகள், பிறருக்கு செய்கிற உதவிகள், இப்படி எத்தனையோ காரியங்களை இஸ்லாம் சொல்லுகிறது என்ற காரணத்திற்காக நம்ம கடைப்பிடிக்கிறோம். இப்படி கடைப்பிடிக்கிறதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன? நமக்கு இதற்கான நன்மை மறுமையில கிடைக்கும். இந்த உலகத்தில் ஒண்ணு எங்களுக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்லை, நாங்க மறுமை நன்மைக்காகத்தான் இதை செய்கிறோம். அப்படித்தான் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தினுடைய லாபத்திற்காகவோ உலகத்துடைய நன்மைகளை எதிர்பார்த்தோ இந்த உலகத்தில் இது ஒரு பெரிய சிறப்பானதா இருக்கிறது என்ற காரணத்திற்காகவும் நம்ம இஸ்லாத்தை கடைப்பிடிக்க கூடாது. எதுக்காக கடைப்பிடிச்சோம்னு சொன்னா இந்த உலகத்தில் வேண்டால் அந்த நன்மைகளை நீங்கள் அடைந்து கொள்வீர்களே தவிர மறுமையில் அதற்கான ஒரு நன்மை கிடைக்கவே கிடைக்காது. அப்ப அந்த இஸ்லாத்தில் உள்ளது மறுமைக்காகத்தான். ஆனாலும் மறுமை நன்மைக்காக நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய இஸ்லாத்தினுடைய கொள்கைகள், இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகள், இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்கள், இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்கள், சில சில குறைந்த அளவில் இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அதுல மனித குலத்துக்கு நன்மை இருக்கிறது. நம்ம அதுக்காக அதை ஏற்றுக்கொள்ளல. நாம இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருப்பது மறுமைக்காகத்தான், மறுமையில வெற்றி பெறணும் என்பதற்காகத்தான். ஆனாலும் கூட நமக்கு இறைவனுடைய திருப்தி பெறுவதற்காகத்தான். ஆனாலும் கூட நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா வேற வேற நம்பிக்கைகள்ல கிடைக்கிறத விட இதுல ரொம்ப நன்மை நமக்கு கிடைக்கிறது. இஸ்லாத்துல நிறைய நன்மை கிடைக்கிறது உலகத்திலேயே. அதாவது அதுக்காக நம்ம இஸ்லாத்தை பின்பற்றல, அதுக்காக கடைப்பிடிக்கல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆமா நம்ம மறுமைக்காக செய்யறோம். மறுமைக்காக செய்யற அந்த காரியத்துல கூட இந்த உலகத்துல நமக்கு இடைஞ்சல் தர்ற மாதிரி இறைவன் ஆக்கியிருக்கலாம்ல. இந்த மறுமைக்கு செய்யற அந்த காரியங்களை கூட உனக்கு மறுமையில கிடைக்குதுல அதனால சாவு, மறுமையில கிடைக்குதுல அதனால கஷ்டப்படு, மறுமையில உனக்கு கிடைக்க போகுதுல அதனால கிறுக்குத்தனமா இருந்தாலும் அதை செய்யி அப்படின்னு கூட அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். ஆனா அல்லாஹ் எப்படி நமக்கு தந்திருக்கான்னு பார்த்தா நம்ம இலக்கு மறுமையாக இருந்தாலும் நம்ம மறுமைக்காகத்தான் இந்த கொள்கை கோட்பாடுகளை ஏற்று செயல்படுத்தி வந்தாலும் நமக்கு இந்த உலகத்திலேயே நன்மைகள் கிடைக்கின்றன. அப்படி சில கொள்கைகள் இருக்கிறது. நான் சொல்லக்கூடிய இந்த கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இப்ப நம்ம இந்த தலைப்பில் சொல்லக்கூடிய கொள்கைகளாக இருந்தாலும் கோட்பாடுகளாக இருந்தாலும் சட்டத்திட்டங்களாக இருந்தாலும் இது எல்லாமே உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். இந்த தெரிந்த விஷயத்துல நம்ம எதை எடுத்து காட்ட போறோம்னு கேட்டா இதுல உலகத்துல உங்களுக்கு நன்மை இருக்கா இல்லையா? இந்த விஷயங்களை நீங்க வாழ்க்கையில கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. கடைப்பிடிக்கிற நீங்க என்ன செய்யணும்? இந்த உலகத்துல எவ்வளவு நன்மை இருக்கிறது இது நீங்கள் விளங்குனீங்கன்னா என்னத்துக்கு பயன்படும் கேட்டா நம்முடைய நம்பிக்கை வலுப்படுவதற்கு அது உதவும். முஸ்லிம் அல்லாத மக்கள்கிட்ட போய் இஸ்லாத்தை சொல்லும் பொழுது எங்க மார்க்கத்தில் நாங்கள் இதை கடைப்பிடிக்கிறதுனால எங்களுக்கு மறுமையிலும் பெரிய நன்மை கிடைக்கிறது, இந்த உலகத்திலையும் எங்களுக்கு பெரிய லாபங்கள் கிடைக்கிறது, பெரிய நிம்மதி கிடைக்கிறது, பெரிய சந்தோஷம் கிடைக்கிறது, நிறைய நன்மைகளை நாங்கள் அடைந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்வதற்கு உதவும். அதுக்காக இந்த சொல்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இஸ்லாத்தில் உள்ள நன்மை இருக்கிறதான்னு சொல்ல முடியும், புதுசா கையில மடியில உண்டாக்கலாம் சொல்ல முடியாது. அப்ப இஸ்லாம்ங்கிற பெயர்ல நீங்கள் என்னென்ன விஷயங்களை கடைபிடித்து வருகிறீர்களோ அல்லது எதையெல்லாம் இஸ்லாம் சொல்லி நீங்கள் கடைபிடிக்க தவறி இருக்கிறீர்களோ அந்த விஷயங்களை அப்படி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அடாடா எவ்வளவு அழகான ஒரு மார்க்கமாக இருக்கிறது,
எவ்வளவு நன்மை தரக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே நம்ம இதனுடைய பயனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நம்முடைய நம்பிக்கையை வலுப்படுத்தும். அந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் அப்படிங்கிற தலைப்பை எடுத்திருக்கிறோம். இந்த மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கினாலும் மனிதர்கள்லாம் அதை அடைந்து விட்டார்களான்னு சொன்னா நிறைய பேர் அடையல. எப்ப அடைய முடியும்? மனித குலத்திற்கு இஸ்லாம் நன்மையை வழங்கினால் மனித குலம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் என்ன செய்ய முடியும்? நன்மையை அடைய முடியும். ஒரு நோய் இருக்கிறது. இப்ப சமீப காலத்தில் நோய் பன்றி காய்ச்சல் இருக்கிறது. பன்றி காய்ச்சலுக்காக வேண்டி மருந்துகள் எல்லாம் அரசாங்கத்தில் என்ன செய்யறான்? அதுக்காக கொடுக்குறான். அதுக்காக வேண்டி மாத்திரைகள்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறான். எல்லா இடத்துலையும் சோதனைகள் பண்றான். அப்ப கொடுக்க வேண்டியது கொடுத்துட்றான். என்ன, ஒரு சந்தேகத்துக்கு இடமான முறையில் ஏர்போர்ட்டில் இறங்கணும்னு சொன்னாலேயே பிடிச்சிட்டு போய் சோதனை பண்றான். அப்ப H1 இருக்கா, N1 அந்த H1 N1 கிருமி இருக்குதா, வைரஸ் இருக்குதான்னு சொல்லி சோதனை பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டான். ஒருத்தன் இதெல்லாம் அவனுக்கு இருந்தும் கூட நம்மளையே சோதனைக்கு போகணும், நம்ம தப்பிச்சுட்டு வந்துடுவோம், போய் நம்மளை 2 மணி நேரம் போட்டு இது பண்ணுவாங்க, பேப்பர்ல பேர போடுவாங்க அப்படின்னு சொல்லி தப்பிச்சு வந்தான்னு சொன்னா அரசாங்கம் மருந்து கொடுக்கலண்டாயிருமா? அந்த மருந்து இல்லைண்டாயிருமா? இது இவனுக்கு நஷ்டம். அதாவது மருந்தை கொடுத்தாச்சு, பயன்படுத்தல என்று சொன்னா நீ பன்றி காய்ச்சல் செத்து போயிடுவ. அப்ப பன்றி காய்ச்சல் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்? அதுக்கு என்ன கொடுக்குறான், அது மருந்து என்ன, மாத்திரை என்னன்னு தேடணும். நிறைய பேரு இந்த பன்றி காய்ச்சலை எல்லாம் முத்தக்கூடிய வகையில, மிஞ்சக்கூடிய வகையில பல நோய்கள், கொள்கை நோய்கள் இருக்கிறார்கள். வணக்க வழிபாடுகள்ல நோய்கள் இருக்கிறது. அவங்களுடைய எல்லா செயல் திட்டங்களும் நோய் பிடித்ததாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதற்கு மாற்று பரிகாரமாக என்னமாவது உலகத்தில் இருக்குதான்னு தேடி பார்க்கவும் தயாரா இல்ல. கண் முன்னாடி இஸ்லாம் வழங்கக்கூடிய இந்த மருந்துகளை அவர்கள் ஏறெடுத்து பார்க்கவும் தயாரா இல்லை. அப்போ உங்களுக்கு கிடைக்காது. மனித குலத்திற்கு தான் எல்லாம் வழங்குறான். நீ முஸ்லீம் மட்டும் எடுத்துக்க, யாரும் ஏத்துக்கிற கூடாது அப்படியே சட்டம் போடப்பட்டிருக்கு. முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா விஷயத்தையும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப எல்லாருக்கும் பொதுவாகத்தான் இது தரப்பட்டிருக்கிறது. அவன் அதை அடையலை என்று சொன்னால் காரணம் என்ன? அவன் அதை பயன்படுத்த ரெடியா இல்லை. கொடுக்கிறது பொதுவாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த நன்மைகள் நிறைய பேர் அடையாமல் இருப்பார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய நன்மை அடைய முடியுமா? முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்திற்கு என்று உள்ள நன்மைகள் அவங்க அடையவே முடியாது. அட முஸ்லிமாவே இருக்கிறான் பெயருக்கு, அவன் அதை வாழ்க்கையில கடைபிடிக்காம இருக்கிறான், அவனுக்கு அடைய முடியுமா? வாழ்க்கையில கடைபிடிச்சா தான் என்ன செய்ய முடியும்? அவன் கூட இந்த நன்மைகளை அடைய முடியும். அப்ப அந்த மாதிரி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்குற நன்மை என்று சொன்னா நன்மை வழங்கி இருக்கிறது. யார் அதை புரிந்து ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கிறார்களோ, அதன்படி நடக்கிறார்களோ, அவங்களுக்கு கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு கிடைக்காத நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். இதுதான் இந்த தலைப்புடைய முக்கியமான நோக்கம். அப்ப மனித குலத்திற்கு இஸ்லாம் அதனுடைய கொள்கைகளால் நன்மை எப்படி விளங்கிட கூடாது. ஓ, மனித குலத்துக்கு இஸ்லாம் நன்மை தந்திருக்குன்னா நிறைய பணங்காசு அள்ளி தரும்பல் இருக்குது, பதவியை தரும்பல் இருக்குது, அதெல்லாம் கிடையாது. அது எல்லாருக்கும் பரவலா உள்ளது. அது இஸ்லாத்துல இருந்தா தான் பணம் வருங்கிறது கிடையாது. இஸ்லாத்துல வர்றதுனால பணத்துக்கு எந்த உத்தரவாதமும் இஸ்லாத்தில் சொல்லப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தை கடைபிடிக்கும் போது கொஞ்சம் சிரமங்களை கூட நம்ம அடைய வேண்டி வரும். ஏன்? கலப்படம் செய்யாத, மோசடி செய்யாத, ஏமாத்தாத அப்படின்னு நெறிக்கு உட்பட்டு வாழும் பொழுது நெறி இல்லாதவன் நிறைய சம்பாதிப்பான், நெறிக்கு உட்பட்டு வாழ்றவன் கம்மியாக தான் சம்பாதிப்பான். அதை சொல்றதில்ல. நன்மைகள் தான் நீ என்ன விளங்கிடக்கூடாது. ஓஹோ, இஸ்லாத்துல போனோம்னு சொன்னா பெரிய பணக்காரன் ஆலம்பரில் இருக்க, நிறைய நன்மை செய்யலாமுல, இஸ்லாத்துக்கு போனா பதவி கிடைக்குமா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடைக்கும்லாம் கேரண்டி கிடையாது. வேற என்ன நன்மைகள் இங்க என்ன சொல்ல போறோம்? இஸ்லாத்தினுடைய கொள்கை எப்படி உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது, இஸ்லாத்தினுடைய கோட்பாடு எப்படி உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது, உங்கள் மனதுக்கு எப்படி அது நிறைவு தரக்கூடியதாக இருக்கிறது, உங்க உடலுக்கு எப்படி நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது, உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு எப்படி நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது, உங்க சமூக ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு அது எப்படி நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது, இப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம என்ன செய்யறோம்? இந்த தலைப்பின் கீழே மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் என்கிற இந்த தலைப்பின் கீழே நம்ம சொல்ல இருக்கிறோம். இதுல ஒவ்வொரு நன்மையை எடுத்துக்கொள்வோம். ஒரு மனிதன் அடைகிற நன்மைகள்லயே பெரிய நன்மை என்ன என்று பார்த்தால் அவனுடைய மனம் இருக்குதுல, உள்ளம். அந்த உள்ளம் சரியான முறையில் புரிய வேண்டியதை சரியாக முறையில் புரிந்து கொண்டு ஒரு எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வைத்து கொண்டு
தடம் புரள்றாம குழம்பி போயிடாம இருக்கிறதுக்கு பாருங்க, இதுதான் மனிதன் அடைகிற நன்மையிலேயே பெரிய நன்மை. வீட்டெல்லாம் பயங்கரமா ஆரோக்கியமா இருக்கிற எத்தனை பேரை பார்க்கிறோம். அவர்களை சரியான முடிவெடுக்க தெரியாத காரணத்தினால் மெண்டல் ஆகிடுறாங்க. அப்ப மெண்டல் ஆகிறவனை போய் எந்த ஒரு மெடிக்கல்ல செக் பண்ணாலும் கண்ணு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான், கை நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான், ரத்த ஓட்டம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான், பிரஷர்லாம் இல்லைன்னு சொல்லுவான், சுகர் இல்லைம்மா, கொலஸ்ட்ரால் இல்லைம்மா. அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாலும் இது கலண்டுருச்சுன்னு வைங்க, அப்ப அதுல அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் சில பேர் மெண்டலாக ஆயிடுறான். சில பேர் எல்லாம் பார்த்தா அவனுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியும். உள்ள பார்த்தா ராத்திரி படுத்தா தூங்கவே மாட்டான், தூக்கம் வராது. மனைவியோட சந்தோஷமா இருக்க மாட்டான், பல குழப்பங்கள்ல இருப்பான். புஸ்தகத்தை எடுத்து அவனுக்கு படிக்க முடியாது, ஒரு கடையில் உட்காந்து வியாபாரம் பண்ண முடியாது. அவனுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு மனிதன் அப்படி புரட்டி போட்டுறது நீங்க பாக்குறீங்க. மனிதர்களை ஏன்னா இந்த வாழ்க்கையில நம்ம ஒரே மாதிரி இருந்துகிட்டே இருப்போம். திடீர்னு நமக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டு போயிடும், பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு போயிடும். இந்த நஷ்டம் ஏற்பட்டா என்னவாகும்? அது உடம்ப பாதிக்காது, மனசை பாதிக்கும். ஏன்னா நேற்று வரைக்கும் இருந்த நிலையில் நம்ம இறங்கி போயிட்டோமே, நாளைக்கு என்ன ஆகும், அடுத்த மாசம் என்ன ஆகும், நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும், வீடு வாசல்லாம் வாங்க முடியாது, அதில் வாங்கின வீடு விற்க வேண்டி வந்துருமே, இப்படின்றபடி எதிர்காலத்தை பற்றி எப்படி ஒரு குழப்பமான ஒரு நிலை வரும் பொழுது அவனுக்கு எல்லா காரியங்கள்லையும் அவனுடைய ஈடுபாடுகள் குறைஞ்சு போயிருமா போவாதா? ஈடுபாடு குறைஞ்சிரும். பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டாலும் ஈடுபாடு குறைஞ்சிரும். பிள்ளைகள் சரியா நடக்கலை என்றாலும் ஈடுபாடு குறைஞ்சிரும். ஒருத்தர் கடவுள் பிள்ளையே கொடுக்கல, ஈடுபாடு குறைஞ்சிரும். தீராத நோயை கொடுத்து விட்டாரு, ஈடுபாடு குறைஞ்சிரும். நோயையும் கொடுத்து சிகிச்சைக்கு வசதியும் இல்லாம ஆக்கி விட்டாரு, இன்னும் ஆள் அப்செட் ஆகி போயிடுவான். அப்ப இந்த உலகத்துல ஏற்படக்கூடிய பலவிதமான துன்பங்களும் கஷ்டங்களும் மனுஷனுக்கு என்ன செய்யும்? நோய் வந்தாலும் அவனுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துது, பணம் இல்லாட்டாலும் ஏற்படுது, உடல் பலவீனம் அடைஞ்சாலும் ஏற்படுத்துகிறது, கல்யாணம் ஆவன்றாலும் அப்படி ஏற்படுத்துகிறது, அல்ல பிறந்தவர்கள் இறந்து போயிட்டா கூட அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அப்ப இந்த உலகத்துல வாழ்கிற மனிதன் ஏற்றதாழ்வுகளை மாறி மாறி சந்திக்கிறான். அப்ப இந்த தாழ்வான நிலையை சந்திக்கக்கூடிய நேரத்துல அவன் என்ன செய்யறான்? அது ஏன் அப்படி நடக்குதுன்னு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாம இருக்கும் பொழுது அவன் ரொம்ப குழம்பி போய் பைத்தியக்காரனாக மாறிவிடுகிறான். முழு பைத்தியமாக விட்டால் கூட அவனால் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு சராசரியான ஒரு நிலையில் இருந்து செய்ய முடியாமல் போய்விடுகிறான். எப்ப பார்த்தாலும் இந்த பைத்தியம் முடிச்ச மாதிரி அவன் பார்த்தாலே தெரியும், கண்கள்லாம் சொருகி போய் இந்த உலகத்தில் நமக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரியான நிலைமைக்கு ஆளாகிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அப்ப அந்த ஆன்மீக நம்பிக்கை என்பது எப்படி இருக்கணும்? மனிதனுக்கு இந்த மாதிரிலாம் வரக்கூடிய நேரத்தில் அதுக்கு மருந்து கொடுக்கணும். இதெல்லாம் எந்த ஒரு கவுன்சிலிங்லையும் அடைய முடியாது, எந்த ஒரு டாக்டர்டையும் இதெல்லாம் அடைய முடியாது. அவனுக்கு ஊட்டப்படக்கூடிய ஆன்மீக பலம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆன்மீக பலம் அவனை என்ன செய்யணும்? இந்த உலகத்துல என்ன வந்தாலும் அந்த ஸ்டெடியா நிக்கணும். ஒரு வளைஞ்சு தடம்புரன்ற கூடாது, கீழே பிறன்ற கூடாது. எப்படி நாணல் கரையோரத்துல ஆத்தோரத்துல இருக்கிற நாணல் எவ்வளவு வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போனாலும் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு நிமிந்துக்கிறோமோ, அதே மாதிரி என்ன செய்யணும்? ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஏற்றவாறு அவனுடைய நம்பிக்கை அமைந்திருக்கணும். எந்த நம்பிக்கையில் அவன் இருக்கிறானோ அதுக்கு ஏற்றவாறு தான் ரிசல்ட் வரும். நம்பிக்கை தான் விதை. அப்ப நம்பிக்கை கரெக்டா இருக்குமே ஆனால் அந்த நம்பிக்கையிலிருந்து வரக்கூடிய விருட்சமும் மரமும் என்னவா இருக்கும்? நல்லதாக இருக்கும். நம்பிக்கை சரியில்லாம இருக்குமே ஆனால் அதுல இருந்து வரக்கூடிய மரம் நல்லதா இருக்காது, உறுதியானதா இருக்காது. அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு சொல்லக்கூடிய அந்த கொள்கை கோட்பாடு, அதனுடைய ஆன்மீக நெறிகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா மற்ற எந்த சமுதாயத்துக்கும் அடைந்து கொள்ள முடியாத ஒரு பேறுகளை, ஒரு பாக்கியங்களை, ஒரு நிம்மதியை இந்த இஸ்லாம்ங்கிற கொள்கை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக மனிதன் அடைந்து கொள்கிறான். இதுதான் முதலாவது நன்மைங்க. முதல் நன்மை என்னது? மனுஷனுக்கு அதாவது மன அமைதியோடு நீ இருப்ப. ஒழுங்கா இஸ்லாத்தை நீ கடைபிடிச்சு பார்த்தா உலகமே திரண்டு உனக்கு எதிராக நின்றாலும் நீ கலங்க மாட்ட, ஸ்டெடியா நிப்ப. உனக்கு இருக்கிற எவ்வளவு இன்பங்கள் உன்னை விட்டு பறிக்கப்பட்டாலும் நீ ஸ்டெடியா இருப்ப. எவ்வளவு துன்பங்கள் உன்னைய சுத்தி வளைச்சாலும் நீ ஸ்டெடியா இருப்ப. துன்பங்களும் உன்னை அசைக்க முடியாது, இன்பங்களும் உன்னை ஆட்டம் போட வைக்க முடியாது. எதுலையும் ஒரே சீராக நீ இருக்க வேண்டுமானால் அதுக்கு ஏற்றவாறு உன்னுடைய உள்ளம் பக்குவப்பட வேண்டும். அதுக்கு ஏற்றவாறு அந்த கொள்கைகள் அமைக்கப்பட்டு இருக்க வேண்டும். அந்த மாதிரியான கொள்கைகளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ன சொல்லுது தெரியுமா?
அழகா மனிதனுக்கு ஆறுதல் படுத்துது. நீங்க இந்த உலகத்துல நீங்க நிறைய கஷ்டப்படுறீங்க, உங்க கண்ணு முன்னாடி பாக்குறீங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க வந்து லஞ்சம் வாங்காம வாழ நினைக்கிறீங்க, கலப்படம் செய்யாம வியாபாரம் பண்ண நினைக்கிறீங்க, பொய் சொல்லாம வாழ்க்கை அமைச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, நம்மனால யாருக்கும் எந்த இடைஞ்சல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இப்படி எல்லாம் ஒரு அளவுக்கு 100% நல்லவனா யார் வாழ முடியாது. ஒரு அளவுக்கு நல்லவனாக வாழ நீங்கள் நினைக்கிறீங்களே, உங்களை விட யாரு இந்த அளவெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறானோ அவன் உங்க கண்ணு முன்னாடி நல்லா இருக்கான். யார் நல்லா இருக்கான்? லஞ்சம் வாங்கினவன் நல்லா இருக்கான். உங்களை மாதிரி அப்பாவிகள் என்ன செய்றீங்க? தெருவில் நிற்கிறீங்க. அப்ப நல்லவனா இருக்கிறவன் வந்து சம்பாதிக்கவும் முடிய மாட்டேங்குது, செல்வாக்கோட இருக்கவும் முடிய மாட்டேங்குது, பதவி ஆசை பதவிகளையும் பெற முடிய மாட்டேங்குது, எல்லாத்துலையும் தறிகெட்டு நெறிகெட்டு ஓடுறவன் தான் நல்லா இருக்கிறான். இப்படி ஆகும் பொழுது மனிதனுக்கு குழப்பம் வருமா வராதா? வரும். கெட்டவங்கெல்லாம் நல்ல நிலையில இருந்து நல்லவங்கெல்லாம் வந்து கெட்டவங்க, அதாவது தாழ்ந்த நிலையில துன்யாவுல உலகத்துல அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மனிதர்களுக்கு தேவையில்லாத ஒரு குழப்பம் ஏற்படும். அப்ப குழப்பம் ஏற்பட்டதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி மந்திரவாதிட்ட போறேன், மாயம் செய்ய போறேன், அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லி அவங்களுடைய குழப்பத்தை மேலும் அதிகமாக்கி கொள்கிறார்கள். போகக்கூடாத இடத்துல போனாங்கன்னு சொன்னா என்ன குழப்பங்கள் அதிகமாகி போய்விடும். அப்ப இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் இஸ்லாம் வந்து மனுஷனுக்கு செய்யற ஒரு பெரிய நன்மை என்னன்னு பாருங்களேன். இஸ்லாம் என்ன நன்மை செய்யுதுன்னு கேட்டா, அவனுக்கு ஒரு அடித்தளமான நம்பிக்கை போடுகிறது. நீ இந்த உலகத்துல வாழ்றீல, இந்த உலகத்துல வாழ்ற, இது மட்டும்தானா வாழ்க்கை? இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. மனுஷன் ஆறுதல் படுத்துது. ஏப்பா நீ கஷ்டமே பட்டுட்டு போப்பா, இது மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையா? இல்ல, இது உனக்கு தரப்பட்டிருக்கிற பெரிய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு கடுகு தான் நீ இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ 50 வருஷம் வாழ்ந்தால், ஒரு 60 வருஷம் வாழ்ந்தா, ஒரு 100 வருஷமே வாழ்ந்துன்னு வச்சுக்கிறோமே, இந்த 100 வருஷம் நீ வாழ்ந்த என்று சொன்னா அது பெரிய வாழ்க்கையா? இல்ல, பல்லாயிரம் 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 கோடி ஆண்டுகள், முடிவே இல்லாத காலங்கள், யுகம் யுகமாக ஒரு வாழ்க்கை உனக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையில நீ நல்லா இருப்பதற்காக இங்க வைக்கிற பரீட்சை தான் இந்த உலக வாழ்க்கை அப்படின்றது முதல்ல இஸ்லாம் போடுதுங்க. இது எதுக்கு போடுறதுனால என்ன நன்மை? இப்ப நம்ம உலகத்துல என்ன கஷ்டப்பட்டாலும் நம்ம என்ன நம்பிக்கை வந்துரு, அடே இந்த உலகத்துல நான் நேர்மையாத்தான வியாபாரம் பண்ணுவேன், எனக்கு கம்மியாத்தான லாபம் கிடைக்கும், ஆனால் இதுக்கெல்லாம் சேர்த்து அங்க வாங்கிக்கிடுவேன். அப்ப நம்மள ஒருத்தன் கெட்டவன் பணக்காரன் ஆகிட்டான் என்பது நம்மளையும் போய் கெட்ட செயல தள்ளுமா? இப்ப தள்ளாது. நம்ம குழப்பத்தை ஏற்படுத்துமா? ஏற்படுத்தாது. அப்ப கெட்டவர்கள் என்னதான் ஆட்டம் போட்டாலும் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான், கேட்டு கொண்டிருக்கிறான், அனைத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான். பார்த்துக்கிட்டு இருக்கிறான்டா சும்மா ஊம சாட்சியா பார்த்துட்டு இருக்கல, மிதிக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பார்த்துட்டு இருக்கிறான் என்னது? மிதிக்க வேண்டியவனை மிதிக்கிறதுக்கு அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், பரிசு கொடுக்க வேண்டியவனுக்கு பரிசு கொடுப்பதற்காக வேண்டி அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப அப்படியான ஒருத்தன் வந்து நமக்கு ஒரு டெஸ்ட் வைக்கும் பொழுது பரீட்சையில வந்து சிரமமா இருக்குன்னு ஒழுங்கா எழுதாம விட்டோம்னு சொன்னா அப்புறம் நம்ம உலகத்துல மறுமையில கஷ்டப்படுவோம். அப்ப இஸ்லாம் உலகத்துக்கு பெரிய செஞ்ச நன்மை என்னன்னு கேட்டீங்க, பெரிய நன்மை என்னன்னு கேட்டா, இது ஒண்ணுமே இல்லை, இதை நம்ப வைக்கணும். இந்த உலக வாழ்க்கைங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. எதை சாப்பிட்டுக்க குடிச்சிக்க, நெறிக்கு உட்பட்டு என்ன செஞ்சிக்க, நீ வந்து சம்பாரிச்சிக்க, உலகத்தை அனுபவிச்சிக்க, இந்த நெறியை தாண்டி நீ போயிடாத, இவ்வளவுதான் உனக்கு பர்மிஷன் இருக்குது. இப்படி நீ செய்வதனால் உனக்கு பெரிய நன்மைகள் கிடைக்கும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இப்ப இதுல பெரிய நன்மை கிடைக்குமா கிடைக்காது? இதனால மனுஷன் வந்து நிம்மதியா இருப்பானா இல்லையா? இவன் எதையுமே செய்வான இவன். இந்த மாதிரி ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்வான். இப்ப கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது, நம்ம கண்ணு முன்னாடி அநியாயம் நடக்குது. மனிதன் எப்படி நடந்துக்கிறான்? அநியாயம் நடக்கும்போது யாருக்கோ வந்து விருந்துன்னு போய்கிட்டே இருக்கிறான். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அநியாயமா கத்தியால குத்த வந்தா கூட நான் வந்து அந்த வழியா போய்கிட்டு இருந்தேன்னு சொன்னா, ஆஹா நம்மளை குத்தி விடுவானோன்னு பயந்துகிட்டு நான் என்ன செய்யறேன், வேற பக்கமா ஒதுங்கி போறேனா இல்லையா? அது மாதிரிலாம் செய்கிறோம். அப்ப இந்த உலகத்துல தீமையான காரியங்கள் நடந்துச்சுன்னு சொன்னா அது தீமையாச்சே, இது மற்றவங்களை பாதிக்குமே, இந்த மாதிரி செயல் நம்ம விடக்கூடாது, நம்மளுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இதுக்கு எதிராக நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணுமா இல்லையா? வரமாட்டேங்கிறான். ஏன் வரமாட்டேங்கிறான்? நமக்கு பாதிப்பு ஏற்படும். அப்ப இந்த மறுமையை நம்புறான் பாருங்க, அவன் வந்துருவான். என்ன வருவான்? அப்படி பாதிப்பை ஏற்படுத்திட்டுமே, நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தீமையை இறைவன் காட்டுகிறான்,
அந்த தீமையை பார்த்துட்டு நம்ம சும்மா இருந்தோம்னு சொன்னா ஏண்டா பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு என்னை கேட்பான் அப்படின்னு ஒரு பயம் வருமா வராதா? நம்ம போய் தட்டி கேட்டோம்னு சொன்னா அதனால நம்ம உயிரே போனா கூட அதுக்கு சேர்த்து பல மடங்கு பரிசு கிடைக்கும். இந்த நம்ம தட்டி கேட்டதுனால கையை காலை வெட்டி போடுவானா, அல்ல மிதிப்பானா, திட்டுவானா, வேற ஏதாவது உலகத்துல பாதி ஏற்பட்டுமே, என்ன வேணாலும் ஏற்பட்டுமே. ஏற்பட்டால் அது நஷ்டமா வீணா? நம்ம பட்ட பாடுகளும் கஷ்டங்களும் பயனற்றதா? இல்ல. இதற்கான நன்மைகள் நமக்கு மறுமையில கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தீமையை கண்டா பொங்கி எழுவுறான், நன்மையான காரியத்தெல்லாம் செய்யறான். அட பணத்தையே ஒருத்தனுக்கு எல்லாம் நிறைய இறைவன் கொடுத்துட்டான்னு வைங்க, இன்னும் ஆட்டம் போடுறான் ஒருத்தன். எதுக்கு ஆட்டம் போடுறான்? இந்த பணத்தை கொண்டு நான் என்ன வேண்டாலும் எனக்கு செய்ய முடியும், இந்த உலகத்தை வாங்க முடியும், அதிகாரிகளை வாங்க முடியும், நீதிபதிகளை வாங்க முடியும், முதலமைச்சரை கூட விலைக்கு வாங்கிடுவேன், பணம் மட்டும் இருந்தா என்ன வேண்டாலும் செய்வேன் அப்படி நினைத்து கொண்டு எல்லா விதமான அக்கிரமும் செய்யறானா இல்லையா, அநியாயமும் செய்யறானா இல்லையா? அதுக்கெல்லாம் கூட என்ன காரணம்? இந்த பணத்தை இறைவன் தந்திருப்பது நம்மை சோதிப்பதற்கு, பணத்தை இறைவன் மட்டும் புடுங்கி இருப்பது நம்மை சோதிப்பதற்கு, நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருப்பது நம்மை சோதிப்பதற்கு, கொடுக்காமல் இருப்பது நம்மை சோதிப்பதற்கு, நமக்கு அடக்குமுறைகள் நம் மீது ஏவி விடுவது நம்மை சோதிப்பதற்கு, அடக்குமுறை செய்கிற ஒரு அதிகாரத்தை நம்ம கையில தந்திருப்பது அதுவும் நம்மளை சோதிப்பதற்கு. அப்ப இந்த உலகத்தில் எது நடந்தாலும் ஒரே மாதிரியாக கடவுள் நமக்கு பரீட்சை வைக்காமல் பலவிதமான பரீட்சைகள் வைத்திருக்கிறாரு. இந்த பரீட்சை தான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை சின்ன வாழ்க்கை, ரொம்ப கம்மியான ஒரு வாழ்க்கை. நீங்க உலகத்துல வாழ்ற காலத்துல ஒரு வருஷம் பள்ளிக்கூடத்துல படிச்சீங்கன்னு சொன்னா ஒரு வாரம் தானே பரீட்சை வைப்பாங்க, கம்மியான பரீட்சை வைக்கிறாங்க. அந்த ஒரு வாரத்துல ஒழுங்கா பரீட்சை எழுதுனீங்கன்னு சொன்னா எதிர்காலத்துல காலகாலத்துல நல்லா இருக்க போறீங்க. நல்ல ரிசல்ட்ல வந்துட்டீங்கன்னு சொன்னா, நீங்க நல்ல மார்க் வாங்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய துன்யாவுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு மாச காலம் தூங்காம கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களா இல்லையா? எவ்வளவு சுகங்களை தியாகம் பண்ணி படிக்கிறீங்களா இல்லையா? அப்படி படித்தவர்கள்லாம் முன்னுக்கு வந்திருக்கிறாங்களா இல்லையா? அப்ப நம்மளை இஸ்லாம் எப்படி நமக்கு பண்படுத்துதுன்னு கேட்டா, இந்த உலகத்துல என்னத்தை கண்டாலும் நீ கலங்கிறாதே. இது இந்த உலகத்தை கரெக்டா புரிஞ்சுக்கணுங்க. எந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோமோ அந்த உலகத்தை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்மளை ஒன்னும் அசைச்சிட இயலாது, நம்மளை ஒண்ணுமே ஆட்டி படைச்சிட முடியாது. அப்ப இஸ்லாம் எப்படி நமக்கு பேசிக் போடுதுன்னு கேட்டா, உனக்கு மறுமைன்னு ஒண்ணு இருக்குதுப்பா, இந்த மாதிரி நீ நம்பி பாரு, நீ உலகத்துல மறுமையிலே நல்லா இருப்ப, உலகத்துல நல்லா இருப்ப, ஸ்டடி ஆயிரு. அப்படியே எந்த எவ்வளவு பெரிய பாதிக்கக்கூடிய ஒரு சோகங்கள் நமக்கு நடந்தா கூட நம்ம பாட்டுக்கு அப்படி நிற்போம். இதை இஸ்லாம் எப்படி எல்லாம் நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. பல கோணங்கள்ல இதை பத்தி இஸ்லாம் நமக்கு அறிவுரை சொல்லுது, பண்படுத்து முஸ்லிம்களை. இந்த மாதிரி எந்த ஒரு சமுதாயத்தையும் எந்த ஒரு ஆன்மீக சித்தாந்தமும் பண்படுத்தியது கிடையாது. அவனை குழப்பத்தில் ஆழ்த்தி அவனுக்கு பிடிச்சிருக்கிற கிறுக்கை அதிகப்படுத்தக்கூடிய வேலைகளை தான் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி பண்படுத்துது? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், ஒல நபுலுவன்னக்கும் பிஷையும் மினல் ஹௌஃபி, மக்களே உங்களுக்கு ஒரு அளவுக்கு அச்சத்தை கொடுத்து சோதிப்போம். இந்த உலகத்துல வாழ்றீங்க, வாழும்போது எந்த பயம் இல்லை அப்படிலாம் இருக்க முடியாது உங்களுக்கு. அவனை பத்தி பயம், இவனை பத்தி பயம், தீயவர்களை பத்தி பயம், வேறு நம்ம மார்க்கத்தில் இல்லாத மற்றவர்களை பற்றி பயம், அரசாங்கத்தை பத்தி பயம், ஆட்சியாளர்களை பத்தி பயம், இப்படி பலவிதமான ஒரு பயங்கள் உங்களுக்கு ஏற்படும். உல் ஜூஇ, பசி, வறுமை, பஞ்சம், பட்டினி, அதை கொண்டு சில பேரை சோதிப்போம். சில பேருக்கு அச்சத்தை கொடுத்து சோதிப்போம், சில பேருக்கு பசியை கொடுத்து சோதிப்போம், சில பேருக்கு கொடுத்ததை எடுத்து சோதிப்போம். ஒன் அக்ஸிமினல் அம்வாலி, பொருளாதாரங்களை குறைச்சு சோதிப்போம். பசின்னு சொன்னா ஆரம்பத்திலே அப்படி அவனை வச்சு போடுறது. இன்னொன்னு என்ன, கொடுத்ததை பிடுங்கி போடுறது. நல்ல மேல அப்படி வச்சிருந்துட்டு அவ்வளவு எடுத்தா என்ன அவன் வாழ்ந்து கட்டுவாங்கிறாங்கல்ல, அந்த நிலைக்கு ஆளாயிருவான். அப்ப பொருளாதாரங்களை குறைத்து நம்ம சோதிப்போம். பொருளாதாரத்தை மட்டும் குறைக்க மாட்டோம், ஒல் அம்புசி, உயிர்களை குறைப்போம். பிள்ளைகளை கொடுப்போம், பிள்ளைகளை எடுத்துருவோம், கொடுத்த பிள்ளையை மௌத்தாக்கிடுவோம், புருஷனை மௌத்தாக்கி விடுவோம், பொண்டாட்டியை மௌத்தாக்கி விடுவோம், அண்ணனை மௌத்தாக்கி தம்பியை மட்டும் விடுவோம், தம்பியை மௌத்தாக்கி அண்ணனை மட்டும் விட்டுருவோம். அப்ப இந்த உயிர்களை கூட என்ன செய்வோம், குறைக்குவோம். ஒரு சமராத்தி, கனி வர்க்கங்களை எல்லாம் குறைக்குவோம். ஒழுங்கா வயல்ல கொண்டு இருந்த காசையெல்லாம் செலவழிச்சு எல்லா நெல்லையும் கொண்டே கொட்டி உரத்தையும் போட்டு அதுக்கான பல விதமான செலவு பண்ணி கடைசியில் என்ன மகசூல் இல்லாமல் போயிடும், நஷ்டப்பட்டு போயிடுவோம். இது மாதிரி எல்லாம் சோதிப்போம்.
நீங்க என்ன செய்யணும் சோதிப்போங்கிறது மெசேஜ். சோதிச்சா நீங்க என்ன என்ன செய்யணும்? வபஷிரி சாபிரீன், யார் இதை சகித்துக் கொள்கிறார்களோ அவங்களுக்கு நீங்க நற்செய்தி சொல்லுங்கள். முகமது நபியே, நீங்க என்ன செய்யணும்? சகிக்கிறாங்கல்ல, இதை சகித்துக் கொள்ளணும், நற்செய்தி சொல்லுங்கள். எப்படி சகித்துக் கொள்ளணும்? அல்லதீன இதா அசாபத்துஹும் முசீபத்துன், அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது காலு இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள். நம்ம எப்படி சகிக்கணுமா? நாங்கள் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள். ஒ இன்னா இலைஹி ராஜிஊன், மீண்டும் அவனிடத்தில் நாங்கள் செல்லக்கூடியவர்கள் என்று சொல்லி சகித்துக் கொள்ளுங்கள். எப்படி சகிக்கணுமா? நம்மளுக்கு என்ன மாதிரியான இழப்பு ஏற்பட்டாலும், பசி ஏற்பட்டாலும், பஞ்சம் ஏற்பட்டாலும், வறுமை ஏற்பட்டாலும், பொருள் இழப்பு ஏற்பட்டாலும், உயிரிழப்பு ஏற்பட்டாலும், பயிர் பச்சைகள் விளையாமல் பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் நீங்க என்ன செய்யணும்? நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள். இது எங்க எங்க உலகமா? நாங்கள் அவனுக்கு சொந்தக்கார ஆளு, நாங்கள் அவனுடைய உடைமை, இறைவனுடைய உடைமை. இந்த வயல் அவனுடைய உடைமை, மூத்தா போன எங்க அண்ணன் இறைவனுடைய உடைமை, இந்த அகப்பனார் இறைவனுடைய உடைமை. அப்ப நாங்க எல்லாருமே அவனுடைய உடைமைகளா இருக்கிறோம். உடைமைக்கு சொந்தக்காரன் எப்ப வேணாலும் எடுத்துக்கொள்வான். அப்ப நான் எங்கள்கிட்ட நிரந்தரமா இருக்காது. அப்ப என்ன என்ன நினைக்கணுமா? இன்னா லில்லாஹ், நாங்களே அல்லாஹ்வுக்கு உரியவர்கள். ஓ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களே அவனிடத்தில் திரும்பி செல்லக்கூடியவர்கள். இப்ப என்னத்தை இழந்து விட்டோம்ங்கிறேன். பாப்பாவை இழந்துட்டா மர பார்க்கத்தானே போறோம். மறுமேண்டு ஒண்ணு நம்பாட்டி தான் அத்தாவை போய் பார்க்க இயலாது. மறுமை நம்புறோம் எங்க விட்டுட்டான்? மறுபடி பார்க்க போறோம். 50 வருஷம் 60 வருஷம் இருந்தா ஓடி போயிடும். நேத்து மாதிரி இருக்கிற ரமலான் இந்த 360 நாள் ஓடி போச்சு. அப்ப இந்த நாளைக்கு பார்க்க போறோம். அப்ப நம்முடைய நாங்களும் அவனிடத்திலேயே திரும்பி செல்ல போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டால், இப்படி மனதை தேற்றி கொண்டால் உங்களை அப்படியே ஆறுதலாயிரும். என்ன இழப்பு ஏற்பட்டாலும் என்ன செய்யணும்? ஆமா, அந்த இழந்த பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு, அதுக்கு என்ன செய்ய? அல்லாஹ்வுடைய இதா, நம்ம இதா, இந்த வயல் நம்ம இதா, இந்த கடை நம்ம இதா, சொந்தக்காரன் அவன். எதை கொடுக்க நினைச்சும் போது கொடுத்தான், எடுக்க நினைக்கும் போது எடுத்துட்டான். இப்ப என்ன? இப்படி சொல்லி பாருங்களேன், உடனே ஆறுதல் ஆயிருதா? எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் ஆறுதல் அடைஞ்சிடுறீங்களா? அப்ப அந்த மாதிரி ஆறுதல் அடைஞ்சிடும் பொழுது ரெண்டாவது ஆறுதல் என்ன? கொடுத்தவன் எடுத்துக்கொண்டான்ங்கிறது ஒரு ஆறுதல். கொடுத்ததை போய் மறுபடியும் அடைய போறோங்கிறது ரெண்டாவது ஆறுதல். உரியவன் எடுத்துக்கிட்டான்ங்கிறது இன்னால் இல்லா, நாங்களே அவனுக்கு உரியவர்கள். ரெண்டாவது ஆறுதல் என்ன? அங்க போக போறோம், இன்னா இலைஹி ராஜிஊன் தானே, நாங்கள் மீண்டும் அவனிடத்துல போய் சேர போகிறோமே. சேரும்போது 1க்கு 10 100 1000 திருப்பி வாங்கிற போறோம். ஒண்ணு இழந்துடலையே. எப்படி பொறுமண்டை வழங்குதா? பொறுமண்டை எப்படி பொறுக்கணுமா? எந்த கஷ்டம் உங்களுக்கு வந்தாலும் சரி, உரியவன்ட்டு தான் எடுத்து, யார் சொந்தக்காரனோ அவன் எடுத்துக்கொண்டான், அவன் தரவில்லை, அவன் விஷயத்தில் அவன் தான் முடிவு எடுப்பான். இது பாதி ஆறுதல் உண்டாக்கிறோம். அடுத்த பாதி ஆறுதல் என்ன? சரி அப்படியே இழந்துட்டோம், என்ன அதனால அடைய போறோம். 100 ரூபாய் இழந்துட்டோம், 1000 ரூபாய் கிடைக்க போகுதுன்னா 100 ரூபாய் இழக்க மாட்டோமா? 1000 ரூபாய் கண்டிப்பா கிடைக்கும்னா 100 ரூபாய் இழக்கிறோமா இல்லையா? அப்ப 100 ரூபாய் இழந்து 1000 ரூபாய் கிடைக்கிறதுக்காக நம்ம தயாரா இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம ஏன் இறைவன்ட்ட எதிர்பார்க்க கூடாது? இப்படி சொல்லிவிட்டால் உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, இவர்கள் மீதுதான் அல்லாஹ்வுடைய பேரருளும் கருணையும் இருக்கிறது. உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், இவங்க தான் சரியான ட்ராக்ல போறவங்க. யாரு? இவன் ஒண்ணுதான் ஒழுங்கா போயிட்டு இருப்பான், மற்றவெல்லாம் கொல்லம்பி ஆட்டம் ஒண்ணுமில்லாம ஆகி போயிடுவான். அப்ப கஷ்டம் வந்தாலும் ஆடி போயிடுவான், நஷ்டம் வந்தாலும் ஆடி போயிடுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இப்படி ஒரு நமக்கு ஆறுதல் தருகிறான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒமா உஅத்திய அஹதுன் அதான் கைரன் வ அவ்ஸா மின ஸப்ரி, எந்த ஒரு மனிதனும், நீங்க எதை பெரிய பாக்கியம் நினைக்கிறீங்க? காசு, பணம், சொத்து, சுகம், புள்ள குட்டி, வீடு வாச, காரு பங்களா, இது தானே சுகம் பாக்கியம் நினைக்கிறீங்க? இல்லையா? இஸ்லாம் உங்களுக்கு சொல்லுகிறது இது அல்ல. எது பாக்கியம் தெரியுமா? ஒமா உஅத்திய அஹதுன், எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டது கிடையாது. அதான் ஹைரன், மிகச்சிறந்த அருட்கொடை, அவ்ஸா, மிக விசாலமான ஒரு விரிந்த ஒரு அருட்கொடை கிடையவே கிடையாது. மின சபுரி, சகித்து கொள்வதை விட, சபுரை விட, என்ன கஷ்டம் வந்தாலும் கலங்காத ஒரு மனம் இருக்குத, அந்த கலங்காத மனத்தை ஒருத்தன் அடைந்திருந்தால், எதற்கும் கலங்காத உள்ளத்தை அடைந்திருந்தால், அதுக்கு மேல ஒரு பாக்கியம் வழங்கப்பட்டவன் எவனும் கிடையாது.
இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில 1469வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப நீங்கள் இப்படி வேற எந்த சித்தாந்தத்திலேயாவது இப்படி உங்களுக்கு அப்படி தடவி விட்டு வருடி விட்டு உங்க சுமைகளை எல்லாம் அப்படி வாங்கி கொண்டு போற மாதிரி ஆறுதல் தரக்கூடிய அறிவுரைகள் உங்களுக்கு காண முடியுமா? அதனாலதான் மத குருமார்கள்ட்ட போய் நம்பி ஏமாந்து திரிகிறான். இஸ்லாம் என்ன பண்ணுது? என்ன கஷ்டம் வந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இந்த மனதை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தம் இஸ்லாத்துல இருக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அது மறுமையை சொல்லி ஆற்றுப்படுத்துது. மறுமையை மட்டும் சொல்லி இல்ல, மனசை ஆறுதல் படுத்தக்கூடிய சித்தாந்தம் நிறைய இருக்குது. அதுல ஒண்ணு மறுமை அப்படி சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் முசீபத்தின் துசீபுல் முஸ்லிம, ஒரு முஸ்லிமுக்கு ஏதாவது ஒரு முசீபத்து ஒரு துன்பம் ஏற்படுமையானால் இல்லா கஃபரல்லாஹு பிஹா அன்ஹு, அது அந்த துன்பத்திற்கு காரணமாக அல்லாஹ் அவனுடைய பாவத்துக்கு அதை பரிகாரமாக்கி விடுகிறான். நம்ம பாவம் செய்யாம இருப்போமா? தப்பு செய்யாம இருக்கிறோமா? குறைஞ்சபட்சம் சின்ன சின்ன தப்புகளா செய்வோமா இல்லையா? அப்ப நம்ம காலில் ஒரு முள்ளு குச்சின்னு வைங்க, இந்த தப்புக்கு தண்டனை அங்க கொடுக்கறதுக்கு பதிலா இங்க கொடுத்துட்டான் அல்லாஹ். மறுமையில இதுக்காக வேண்டிய தண்டனை கொடுத்தா பெருசா இருக்கும், இந்த உலகத்திலே கொடுத்துட்டா சின்னதா இருக்கும். அப்ப கூலியை மறுமையில வாங்கிக்கிறன்னு தண்டனை இங்க வாங்கிக்கிறணும். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்டா, முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அடே ஒரு முள்ளு குத்தட்டுமே, நீ எதுக்கு ஆடிப்புற முள்ளு குத்துச்சேங்கிற, நீ எப்படி நினைச்சுக்கிறனே? அடே முள்ளு குத்துனா நான் என்னமோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன், இதுக்கு மறுமையில எனக்கு தாங்க முடியாத தண்டனையை இறைவன் தராமல் எனக்கு இங்கே தந்துட்டான். ஹத்த ஷௌகத்தை யுஷாக்குஹா, அவனுடைய காலில் தைக்கிற முள் உள்பட எந்த ஒரு துன்பம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டாலும் அதுக்கான பிராயச்சித்தம், அதை ஒரு பாவத்துக்கு பிராயச்சித்தமாக ஆக்கி விடுகிறான். நீ செய்த பாவத்துக்கு அது பரிகாரம். முள்ளு நம்மளா போய் குத்திக்கிறல, அதான் போய் குத்துது. நம்மளா போய் வெளியே போய் முள்ளு குத்திக்கிட்டோம், நம்ம விரும்பிய ஏற்றுக்கொண்டது இல்லை. விரும்பி ஏற்றுக்கொள்ளாட்டாலும் அல்லாஹ் என்ன பண்றான், உங்க மீது கருணை. எப்படி நம்பணுமா நம்ம? சரி, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சா, சரி அல்லாஹ் நன்மையை செஞ்சுட்டான், இதுக்கெல்லாம் நம்ம என்னமோ பண்ணியிருப்போம், அதுக்கு தண்டனை அங்கே கொடுத்துருந்தாலும் நமக்கு தாங்க முடியாது, இங்கே கொடுத்துறோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா துன்பம் நம்மளை கலங்க வைக்குமா? முள்ளு குத்துனா கூட பெரிய நன்மை இருக்குன்னு சொன்னா, பாப்பா மூத்தா போனா நன்மை இருக்காதா? பிள்ளையை பறி கொடுத்தா நன்மை இருக்காதா? அப்ப கோடி கோடியா செல்வங்களை இழந்தா நன்மை இருக்காதா? ஒரு முள்ளு குத்துனால நன்மை இருக்காமல. இது சஹீஹுல் புகாரியில 5640 5642 இந்த ஹதீசுகள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மனுஷன் துன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றான்னு வச்சுக்கிறோங்க ஒரு பேச்சுக்கு. நீங்க என்ன நினைப்பீங்க? அவன் தான் நல்லவமா நினைப்பீங்க. பார்ப்பா, அவனுக்கு காய்ச்சல் வந்திருக்குதா, அவனுக்கு தலைவலி வந்திருக்குதா, அவனுக்கு நோய் வந்திருக்குதா, ஒரு நொடி வந்திருக்குதா, ஒரு குறை இல்லாம இருக்கானப்பா நீங்க நினைப்பீங்க. ஆனால் அவனுக்கு அல்லாஹ் நன்மையை நாடலையாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மை யுரிதில்லாஹு பிஹி கைரன், எந்த ஒரு மனிதனுக்காவது அல்லாஹ் நன்மை செய்ய நாடிவிட்டால் யுசிபு மின்ஹு, அவனை துன்பத்தில் ஆக்குகிறான். அல்லாஹ் ஒரு நன்மை செய்ய நாடிட்டான்னு சொன்னா அவனுக்கு சரி நன்மை என்ன, இங்க என்னத்தையாவது துன்பத்தை கொடுத்துட்டா தான் அங்க கொடுக்க மாட்டேன், இங்க ஒரு மண்டையில தட்டோட போயிடும், அங்க நெருப்புல போட்டு வருத்தா தாங்க இயலுமா? அங்க ஒரு சின்ன தப்புக்கும் தரக்கூடிய ஒரு பெரிய தண்டனை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியுமா? அப்ப இறைவன் நமக்கு செய்யற நன்மை என்ன? நம்மள்கிட்ட வரக்கூடிய மிஸ்டேக்குகளுக்காக வேண்டி அங்க வச்சு நம்மளை வேதனைப்படுத்தி விடாமல் இந்த உலகத்துல இருக்கும் பொழுதே நம்மளுக்கு ஏதாவது சில துன்பங்களை கொடுத்தாச்சு, அவன் பொறுத்து கொண்டான், இறைவா இதை நன்மையாக்கி வச்சிருந்து பொறுத்து கொண்டான், பொறுத்து கொண்டதுனால அங்க ஒண்ணு கொடுக்காதப்பா இப்படின்னு நம்ம நம்புனால், இப்படி இஸ்லாம் சொல்லுதுல, இப்படி நீங்க நம்புனா உங்களை பாதிக்குமா? உங்க மனம் கலங்குமா? நீங்க மெண்டலா போவீங்களா? இந்த உலகத்தில் எது நடந்தாலும் உங்களை அது பாதிக்குமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு, யாருக்கு அல்லாஹ் ஒரு நன்மை செய்ய நாடி விட்டானோ அவனை துன்பத்தை பிடிக்க செய்கிறான். புகாரியில 5645வது ஹதீஸாக நீங்கள் இதை பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு மனிதன் அவன்கிட்ட இருக்கிறதுலயே உறுப்புகள்லயே அவன் ரொம்ப விருப்பமானது அவனுடைய கண்கள் தான். கண்களுக்கு நிகரா எந்த உறுப்பையும் அவனுக்கு சொல்ல இயலாது. கையெல்லாம் பெரிய உறுப்புன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கை இல்லாட்டா கூட கண் இல்லாட்டி தான் வாழ முடியாது, கஷ்டம். கண்ணை வச்சு கண்ணு இல்லைன்னா எல்லாம் ஏமாத்திட்டு போயிடுவானுல, கண்ணை வச்சு தான் கண்டுபிடிக்க முடிகிறது.
அப்ப இந்த கண்ணு இல்லாதவன் முக்காவாசி வாழ்க்கையை தொலைச்சவன் தான் சொல்ல முடியும். அப்ப இந்த கண்ணுங்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம், பெரிய ஒரு இன்பம், பெரிய ஒரு சுகம், பெரிய ஒரு அருள், அது டவுட்டே கிடையாது. சில பேருக்கு அது கூட இல்லாம ஆக்கி போறான் இறைவன், கண்ணு இல்லாம ஆக்கிடுறாங்க. அப்ப இந்த கண்ணு இல்லைன்னா அவன் என்ன பாடுபடுவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு 1000 ரூபாயை தொலைச்சுப்புட்டு பாடுபடுறோமே, நம்ம ஒரு வீடு இடிஞ்சு போச்சுன்னு பாடுபடுறோமே, ஒரு 2 கண்ணையும் தொலைச்சிட்டு ஒருத்தர் நிக்கிறான், அவன் என்ன பாடுபடுவான்? அவ்வளவு பெரிய கஷ்டம் தானே. அவன் கலங்கித்தானே அவனு. அவன் கூட கலங்க வேண்டியதில்லை, கலங்க மாட்டான். முஸ்லீமாக இருந்தால், சரியான முஸ்லீமாக இருந்தால், இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரைகளை விளங்கிய ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவன் கலங்க மாட்டான். ஏன் கலங்க மாட்டான்? அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறார்கள், இதப்தலைது அப்தி பி ஹபீபத்தைஹி, ஒரு மனிதனுக்கு அவனுக்கு ரொம்ப விருப்பமான இரு கண்களை நான் சோதிக்கும் முகமாக எடுத்து விட்டால் ஃபஸபர, கண்ணு போனதுக்கெல்லாம் அங்க கூலி கிடைக்காது. கண்ணும் போனதை சபுர் செய்யணும். கண்ணு போன செய்யணும், பொறுத்துக்கணும். யா அல்லாஹ், எனக்கு கண்ணு இல்லாம நீ ஆக்கிட்ட, நீ செஞ்சா இல்ல நல்லா தான் இருக்கும், நீ இதுக்கான கூலி எனக்கு தந்துரு. இங்க கஷ்டப்படுறன்ல, கண்ணு இல்லாம சிரமப்படுறன்ல, இதுக்கான கூலியை அங்க நான் எதிர்பார்க்கிறேன்னு நீங்க சபுரு பண்ணாதான். குருட்டு பயலுக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்கும் சொல்ல முடியாது. குருட நான் இருந்துகிட்டு ஆமா எங்க கண்ணை தான் எடுக்கணுமோ அது அவங்க எடுத்தா என்ன, இப்படி எல்லாம் பேசிட்டீங்கன்னு வைங்க, எல்லாம் அடிபட்டு போயிடும். அப்ப கண்ணுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அந்த கண்கள் இரண்டையும் நான் சோதிக்கும் விதமாக இறைவனாகிய நான் உங்களிடமிருந்து எடுத்து விட்டு ஃபஸபர, அந்த எடுத்த மனுஷன் நீங்கள் பொறுத்து கொண்டீர்களேயானால் அவ்வல்துஹு மின்ஹுமல் ஜன்னா, அந்த 2 கண்களுக்கு பதிலாக பகரமாக சொர்க்கத்தை தந்து விடுகிறேன். நீங்க உங்களுக்கு கண்களை நான் எடுத்ததுனால நீங்க இறைவன் எடுத்தா நன்மையா தான் இருக்குன்னு சபுர் செஞ்சீங்கன்னு சொன்னா அது கிடைக்கிற பரிசு என்ன? சொர்க்கம். சொர்க்கம்னா என்ன? முடிவு இல்லாத பாக்கியம். முதுமையாக மாட்டோம், தளர்ந்து போக மாட்டோம், நோயாளியாக மாட்டோம், மலைஜலம் கழிக்க மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், தளர்ந்து போக, இப்படியான ஒரு பாக்கியம் நினைச்சதெல்லாம் கிடைக்கும். அப்படியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில 5653வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப இந்த இந்த இது எதுக்கு இதை சொல்றோம்னு விளங்கிறேன்னு, இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அறிவுரைகள் எல்லாம் நம்மளை அப்படி உள்ளத்தை இரும்பு மாதிரி ஆக்குகிறது. ஏகு கோட்டை மாங்கல்ல, அந்த மாதிரி ஆக்கக்கூடிய அறிவுரைகளாக அள்ளி அள்ளி போட்டு சரியான ஒரு முஸ்லிம் இந்த உலகத்துல அவன் எதுக்குமே கலங்காட்டி பிசிக்கலா உடம்பு கூட பாதிக்காதுங்க. அவன் நெஞ்சு மட்டும் உள்ள மட்டும் கரெக்டா இருக்குன்னு வைங்க, அவனை உடல் ரீதியாக கூட பெரிய அளவுக்கு என்ன செய்யாது, அவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தவே செய்யாது. இது சம்பந்தமான அறிவுரைகளுக்கு பஞ்சம் இல்லாத அளவுல இஸ்லாம் நிறைய விஷயங்களை சொல்கிறது. அதை அடுத்தடுத்த நாட்கள் இன்ஷா அல்லாஹ்